ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஜியா பொண்ணு அவங்க அப்பாவையே ரென்ட்டுக்கு விட்டுருப்பா. அந்த ஸ்டோரியோட கன்டினியூட்டி பார்த்துட்டு நம்ம ஃபேமிலி ட்ராமா அப்படியே கன்டினியூவா பார்த்துருவோம். அது பேலன்ஸ் 2 எபிசோட் தான் இருக்கு. ஸோ முடிஞ்சா இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டோம். வாங்க இன்னைக்கான போன எபிசோடில் வந்து ஜியா வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு கொடுத்துருப்பா. அப்போ வந்து ஜே வந்து பாரில் இருக்க ஒரு பொண்ணை தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. மீட் பண்ண வந்துட்டு அவரும் தம் பொண்ணு தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு ஹலோ மிஸ்டர் கொஞ்சம் ஆப்போசிட்டில் உட்காந்து நான் பேசுறதை மட்டும் கேட்குறீங்களான்னு சொல்லி உட்கார வச்சுருக்கோம். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா சரக்கு ஊற்றுனதுமே மூஞ்சில் ஊற்றிட்டு ஏயா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கோ நீ எங்கள் அம்மாவையும் என்னையும் எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்ப. என்ன தைரியம் இருந்தால் நீ என் முன்னாடி வந்து உட்காந்துருப்ப. உன்னை சும்மா விடமாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உன்னை ஒரு வழியாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவை போட்டு அடிச்சுட்டு தான் கையில் இருந்த டூப்ளிகேட் கத்தியில தான் குத்திருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஜே வந்து 911 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் கையில் இருக்க கத்தியை பிடுங்கி பார்த்தா அது டம்மியாக இருக்குமா. நம்மளோட ஜே வந்து கொஞ்ச நேரத்தில் உயிர் பலத்தை காமிச்சிட்டா அப்படின்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவாரு. ஸோ மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. ஜியா கேட்குறா, அப்பா நேற்று டாஸ்க் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, எப்படி இருந்துச்சு நான் கேட்குறேன், அவங்க அப்பா நேரம் பரலோகத்துக்கு போயிருப்பான், அப்புறம் நீ ஏன் அப்பா இல்லாமல் தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அதை விடுங்க, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டாஸ்க்கு அட்ரஸை எழுதி அவங்க அப்பாட்ட கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்துடவும் அவங்க ஜேவும் சைலண்ட்டாக அதை வாங்கி மறைச்சி வச்சுக்கிறாரு. ஏன்னா இப்போ மட்டும் உண்மை தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்க ஜியாவோட அம்மா. அதனால் அதை வாங்கி ஒளிய வச்சுக்கிறாரு. சரி நம்ம ஜே அட்ரஸ் வாங்கினார் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அந்த பொண்ணோட வீடு ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் போல். அங்கே வந்து பார்த்தா ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கும் போல். அதனால் ஜே என்ன கேட்குறாரு, இந்த வயசில் எப்படிம்மா நீ கன்சீவ் ஆன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு இப்போ சொல்ல ஆரம்பிக்குது, எனக்குன்னு யாருமே கிடையாது, நானும் ஒருத்தரை நம்பினேன், அவனும் இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். இப்போ மாதம் மாதம் நான் செக்கப்புக்கு போகணும், தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஜேவும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு அவரோட ஒய்ஃபு சலூன் பார்லர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ரிச்சான லேடி வந்து இறங்குறாங்க. இவங்களும் ஹாப்பியாக தான் பேசுகிறாங்க. அங்கே உள்ளே வந்த லேடி பார்லரில் உட்காந்துக்கிட்டே ஹேர் கட் பண்ணிக்கிட்டே, நீ இருந்த வரைக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு, உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி எனக்கு கிடைக்கல, நீ பேசாமல் அங்கே வந்துடுறியா, இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அந்த அமௌண்ட்டை நானே உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இங்கே தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்கோட ஓனர் வந்துடுறாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கடையிலெல்லாம் ரெண்ட் ஏற்றிட்டாங்க, நான் ஏற்றாமல் இருந்தால் எப்படி, ஸோ 5000 கொடுத்துட்ருக்கீங்க, 10,000 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. நம்மளோட ஜேவோட ஒய்ஃபும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஜேவும் வேலைக்கு போகல, வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது, சலூனோட ரெண்ட்டை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கடுப்பை வந்து வீட்டில் இருக்க ஜியா கிட்டையும் ஜே கிட்டையும் தான் காமிக்கிறாங்க. யோ நீ ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தா எனக்கு இப்போ இந்த கஷ்டமே கிடையாது, மரியாதையாக நீ இந்த ரெண்டுக்கான அமௌண்ட்டை எப்படியாவது ரெடி பண்ணுற அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேவும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம கைவசம் நம்ம பொண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுத்த கைவச தொழில் இருக்கு இல்லையா, அதுவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜே முடிவு பண்ணுறாரு. ஸோ முடிவு பண்ணவர் ஃபஸ்ட்டு டாஸ்க்காக ஒரு ஸ்கூல் பொண்ணோட அப்பாவாக தான் ரெடிக்க வந்திருக்காரு. அங்கே எல்லாருமே ஒரு நாளைக்கு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சமைச்சு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பொண்ணுக்கு தான் நம்ம ஜே வந்து நடிக்க வந்திருக்காரு. நம்ம ஜேவை வர சொன்னது ஒரு பொண்ணோட அப்பா தான் வர சொல்லியிருப்பாரு. அவர் பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப பிஸியாக இருப்பார். அதனால் நம்ம ஜேவை வர வச்சுருக்காரு. ஸோ இவ்வளோ பிஸியாக சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து இடிச்சிட்டு, சார் நீங்களா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் புலியாச்சே, யாருக்குமே தெரியாத கொஷினா நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம், கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சார் இப்போ ஒரு லேண்ட் விற்கிறாங்க, அது வாங்குவீங்களா விற்பீங்களான்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டை பற்றியெல்லாம் கேட்டுட்ருக்காரு. நம்ம ஜேக்குமே ஒன்றுமே புரியல. நம்ம ஜேக்கு புரிஞ்சது எல்லாமே வாங்குவீங்களா இல்லை விற்பீங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நம்ம ஜேக்கு புரிஞ்சிருக்கு. அதனால நம்ம ஜே என்ன சொல்றாரு, நான் வாங்குவேன் அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றாரு. ஆனா ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து முகம் மாறினதுனால, இல்ல வித்துருவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் இருந்துட்டு, சார் நீங்க இதனால தான் பிசினஸ் புலியா இருக்கீங்க. ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இது சூப்பர் ட்ரிக்கு சார். வாங்குவீங்க, ஆனா லாஸ் இல்லாம வித்துருவீங்க. இந்த கான்செப்ட் தானே சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவ பாராட்டி தள்ளிட்டு இருக்காரு.
இதுக்கப்புறம் லன்ச்சும் வருது. பேரண்ட்ஸ் எல்லாம் சமைச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, "சார் உங்க பொண்ணுக்கு ஃபுட் கொஞ்சம் நெறையா வைங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஜெய்க்கே தெரியுது, இந்த பொண்ணுக்காக தான் நம்ம இன்னைக்கு நடிக்க வந்திருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரின்ட்டு அவரும் ஃபுட்ட குடுத்தா, அந்த பொண்ணு ஒரு மாரி பார்த்துட்டு, "நம்ம அப்பா வராம வேற யாரையோ அனுப்பி வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே போய் உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க உள்ள பொண்ணுங்க யாரோ அந்த பொண்ணு மேலேயே ஃபுட்டெல்லாம் கொட்டி புல்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத நம்ம ஜேவும் பார்த்துட்டு, "சரி ஓகே போய் தட்டிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, போய் சாப்பாடுலாம் அந்த பொண்ணு மேல உள்ளத தட்டி விட்டா, அந்த பொண்ணு, "நீங்க இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு போங்க. உங்களுக்கு எப்பவுமே காசு பணம் தானே முக்கியம். இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு அக்கறை வந்துடுச்சா? ஃபர்ஸ்ட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து போங்க" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப கோவமா கத்துறாங்க. ஆனா, இப்ப கூட நீங்க எங்க அப்பா இல்ல அப்படின்னு சொல்லல. ஏன்னா, இத வச்சு புல்லி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லல. நெக்ஸ்ட் ஈவினிங் அவங்க அப்பா கூட்டிட்டு வந்திருப்பாங்க அந்த பொண்ண. ஆனா நம்ம ஜே கிட்ட, "டேய் ஒரு நாள் அப்பாவா நடிக்க வந்தா, ஒழுங்கா நடிக்க கூட முடியாதா உன்னால?" இப்படி அந்த பொண்ணோட அப்பா கோவமா பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஜேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. "டேய் நானாவது இன்னைக்கு நடிக்க தான் வந்திருக்கேன். ஆனா உன் பொண்ணு படுற கஷ்டம் உனக்கு புரியுதா இல்லையா? ஸ்கூல்ல எல்லாருமே அந்த பொண்ண புல்லி பண்றாங்க. ஆனா வீட்ல அந்த பொண்ணு பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கு. அது கூட புரிஞ்சுக்க தெரியாம நீ எல்லாம் ஒரு அப்பனா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய் கோவமாயி டென்ஷனா கத்துறாரு. ஆனாலும் அந்த கணக்காரர் திருந்துற மாரி தெரியல. பணத்த தூக்கி போட்டு இந்தா நீ நடிக்க வந்த அமௌண்ட் அப்படின்னு தூக்கி போட்டு போறாரு. இந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க அப்பா கார்ல ஏறும்போது, அட்லீஸ்ட் எனக்கு இன்னைக்கு நடிக்க வந்தவருக்காவது என்னோட கஷ்டம் புரிஞ்சுச்சுன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இத அவங்க அப்பா கேட்டு திருந்துற மாரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜெய் அவர் பொண்ணோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. "அப்பா அப்பா நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க பெட்டுக்கு போங்கப்பா" அப்படின்னு சொல்லி அவரு பொண்ணு கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. மறுநாள் என்ன பண்றாருன்னா, அவர் ஃப்ரெண்டோட கடைக்கு முன்னாடியே அப்பா வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பொக்கே அது இதுன்னு கொண்டு போய் வைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, "டேய் மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ட்ட கூட கேட்காம என் கடைக்கு முன்னாடி ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? மச்சான் உன் கண்ணுல ஈ உக்காந்தா கூட நான் தாங்க மாட்டேன். என்னடா நீ ஏன் இப்படி சொல்ற? நான் உன் ஃப்ரெண்டு தானே எனக்கு விட்டு குடுத்தா என்னடா?" அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்ட்டு அவரும் விட்டுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பிரெக்னன்ட் பொண்ணுக்கு செக்கப்க்கு போகும்போது வரேன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அப்ப குழந்தைக்கு ஸ்கேன்லாம் பண்ணியிருப்பாங்க போல. "பாரு குழந்தை எப்படி இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லுது. "நான் குழந்தை பொறந்ததுமே தத்து குடுக்க போறேன். நான் பார்க்க விரும்பல. அத நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொல்லுது. "இப்ப என்னையே பார்த்துக்க முடியல. எப்படி நான் அந்த பொண்ண பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம விஜய் அந்த ப்ரௌசிங் சென்டர்ல உட்காந்து யாராவது அப்பா ரென்ட்டுக்கு வேணும்னு கேட்டுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது மாரி அப்பா வேணும்னு. வேற யாரும் இல்ல. அந்த போதகை பொண்ணு இருக்கு இல்லையா? அதாவது பார்ல அடிச்சிருக்கும்ல அந்த பொண்ணு தான். இப்ப யாரையாவது நம்மளுக்கு பதிலா வேற யாரையாவது போக வைக்கணுமே அப்படின்னு நம்ம ஜே யோசிச்சுட்டு டக்குன்னு அவரோட ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வருது. "மச்சான் இன்னைக்கு உன்னோட திறமை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. நீ வேணா போயிட்டு வரியா?" அப்படின்னு கேட்கும்போது, அவரும் பிஸியாகி, "சரி ஓகே நானும் போயிட்டு வரேன்ட்டு" போவாரு. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, ஜேவோட ஃப்ரெண்ட அந்த பொண்ணு பலார் பலார்ன்னு கன்னத்திலேயே அப்பிக்கிட்டு இருக்கு. சுத்தி உள்ளவங்கலாம் ஏதோ நாடகம் நடக்கிற மாரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளு ஜேவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்காரு. "நண்பா எனக்கு உட்காந்தா கூட தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப யாரோ மாரி பார்த்துட்டு இருக்கியேடா" அப்படின்னு நம்ம ஜேவும் யாரோ மாரி கண்டுக்காத மாரியே இருக்காரு. அந்த பொண்ணு ஜேவோட ஃப்ரெண்ட விடாம அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வழியா ஜே தான் சமாதானப்படுத்தியிருப்பான் போல. 3 பேரும் ஒரு பார்ல குடிச்சிட்டு இருக்கு. "ஏம்மா அந்த பொண்ணுகிட்ட ஏம்மா இப்படியெல்லாம் பண்ற?" அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணும் ஃபீலிங்கா, "எனக்குன்னு யாருமே இல்ல. உங்களுக்கு குடுக்க அமௌண்ட்டும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்ட இருக்க திங்ஸ தான் ஏதோ குடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. "அப்படியா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் ஃப்ரெண்டோட இடம் இருக்கு. நீ நாளைக்கு வா. அங்கேயே தங்கி ஏதாவது வேலை பாப்ப" அப்படின்னு சொல்லி நம்ம ஜே ஒரு ஐடியா குடுக்குறாரு. மறுநாள் காலையிலயே அந்த பொண்ணு வருது. "நீ இங்கேயே தங்கிக்கோ. இங்க கிளீன் பண்ணிடு. அப்புறம் நாங்க சொல்ற வேலைய மட்டும் செஞ்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேலையும் குடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஜே ஸ்கூல் பொண்ணுக்கு ஒரு அப்பாவா நடிக்க போயிருப்பார்ல, அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு அந்த பிசினஸ் மேனு. "என் பொண்ணு கூட நான் சகஜமா பேசணும்னு நெனைக்கிறேன். ஆனா அவ இப்ப சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டா. நான் அந்த அளவுக்கு கண்டுக்காம விட்டுட்டேன். எப்படியாவது என் பொண்ணு கூட க்ளோஸ் ஆகணும். ஸோ நீங்க பேசி அத கொஞ்சம் சரி பண்ணி குடுக்குறீங்களா? நான் பண்ணது உண்மையாலுமே தப்பு. என்னைய மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருந்துன மாரி நம்ம ஜெயகிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காரு.
சரி ஓகே. அப்பா பொண்ண சேர்த்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சூசைட் பண்ணிக்கிச்சு இல்லையா? அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறதுக்காக வந்திருக்காரு நம்ம ஜே. வந்துட்டு, "இந்தா உனக்காக நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத சாப்பிடு. ஏன் இப்படியெல்லாம் பண்ற? உங்க அப்பா கூடலாம் நல்லா பேசு" அப்படின்னு சொல்லி அவரும் அட்வைஸ் பண்றாரு. "இந்த மாரிலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணும் கொஞ்சம் பாசமா கேட்டுக்குது அவர் சொல்றது எல்லாத்தையுமே. அந்த பொண்ணு நம்ம ஜெய் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுது. ஸோ ஹேப்பியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் ஹேப்பியா இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜே வந்து அந்த பிசினஸ்மேன் கேட்டிருப்பார் இல்லையா? தன் பொண்ண தன்ன கூட சேர்த்து வைக்க சொல்லி. அதனால நம்ம ஜே என்ன பண்றாரு, அந்த பொண்ண வந்து ஒரு தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துட்டு, ஒரு சீட் தள்ளி தான் ஒரு சீட் இருக்கு. அதனால நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு. அந்த சீட்ல வந்து அந்த பிசினஸ்மேன் தான் உட்காந்துருக்காரு. நம்ம ஜேவும் அந்த பொண்ண சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தா, அவங்க அப்பா கூட சேர்த்து வச்சுட்டு, கொஞ்சம் தூரத்துல நின்னு பார்த்து சந்தோஷமா போறாரு. நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் அந்த அனாத ஆசிரமம்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கெல்லாம் அப்பா, அம்மா எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அப்பாவா நடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அங்க உள்ள மதுரை என்ன சொல்றாங்கன்னா, "இன்னைக்கு ஒரு நாள் இவர் அப்பாவா நெனச்சுக்கிட்டு, உங்க அப்பா கூட எப்படியெல்லாம் இருப்பீங்களோ, அந்த அளவுக்கு ஜாலியா இருங்கன்னு" சொல்லும்போது, எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. நம்ம ஜே அவங்க பொண்ணோட உண்டியல்லேருந்து அமௌண்ட்ட திருடிட்டு இருந்தவரு, இப்ப தான் ஒய்ஃப்‌க்கு செலவுக்காக அமௌண்ட்ட அவங்க பர்ஸ்ல வைக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காரு இந்த தொழிலால. ஸோ இது அவருக்கு ரொம்ப ஹேப்பியா தானே இருக்கும். அத நைட்டு தூங்காம கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் "என்னங்க என்ன பண்றீங்க?" "இல்லம்மா நான் தூங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்குவாரு. ஆனா அவங்க படுத்ததுக்கு அப்புறமும் ஏந்திரிச்சு அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜியா மறுநாள் "ஏந்திரிங்கப்பா நம்ம விளையாடலாம்" அப்படின்னு கூப்பிட்டா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நீ போய் விளையாடு" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணும் தனியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பா வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜே என்ன பண்றாருன்னா, ஏந்திரிச்சோனையுமே அந்த நடிகை வீட்டுக்கு போயிட்டு, அவங்க மதர் இன் லா கூடயும், அவங்க பையன் கூடயும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. இப்ப டின்னருக்காக ஜே அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு டின்னருக்காக வந்திருக்காங்க. "ஏங்க இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல பார்ட்டி குடுக்குற அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டா, "என்ன நீ இப்படி சொல்லிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர் மார்க்கெட்ட பத்தியெல்லாம் பேசும்போது, நம்மளோட ஜியாவுக்கும், அவங்க ஒய்ஃபுக்கும் செம ஷாக்கு. "இவருக்கு எப்படி இவ்ளோ அறிவு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, "எப்போ உங்களுக்கு இந்த மாரிலாம் அறிவு வந்துச்சு? இந்த அளவுக்கு பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு. "ஏன் நீ என்ன என்ன நெனச்ச? வடிகட்டின முட்டாள்னா நெனச்ச? எங்களுக்கும் தெரியும்ல." அப்படிங்கிற அளவுக்கு சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஜேக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா, அந்த சமைச்சு போடுறதுக்காக போயிருப்பார் இல்லையா? அப்ப அவர் கேட்ட கேள்விய தான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜே பேசினத நெனச்சு, நம்ம ஜேக்கு புதுசா ஏதோ அறிவு மொளச்சிருச்சுன்னு சொல்லி, நம்மளோட ஜியாவும், அவரோட ஒய்ஃபும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுக்குள்ள எப்படி இவ்ளோ திறமை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்ப ஜேவும் நல்லா சம்பாதிக்கிறனால ஃபேமிலியோட செம ஹேப்பியா இருக்காங்க. அப்படியே அந்த நடிகை வீட்டுக்கு மதர் இன் லா வீட்டுக்கும் போவாரு. அவங்க குழந்தையையும் பார்த்துக்கிறாரு. ஸோ எல்லாருமே ஹேப்பியா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த நடிகை கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நடிகை சொல்றாங்க, "உங்களால தான் எங்க மதர் இன் லாவும் நல்லா இருக்காங்க. என்னோட பையனும் ஹேப்பியா இருக்கான்" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. "இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லும்போது, "தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் மேடம். எப்படியோ சந்தோஷமா இருக்காங்களா, அதுவே எனக்கு போதுங்கிற அளவுக்கு" ஜே வந்து ஹேப்பியா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த நடிகையோட பையன் வந்துட்டு, "நம்ம பேஸ்பால் மேட்ச்சுக்கு போறோம் இல்லையா என் பர்த்டேக்கு, அப்ப இவரையும் கூட்டிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே வந்து சொல்லிட்டு, அவனாவே ஹேப்பியா போறான். ஸோ நம்ம ஜெயவாலையும் ஒண்ணும் சொல்ல முடியாம கம்முனு இருக்காரு. ஸோ இந்த எபிசோட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்கு. அத முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலி ட்ராமா பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோ. பாய்.